பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கர்த்தருடைய கிரியை எப்படிப்பட்டதா? அபூர்வமானதான். நான் சொல்லலைங்க. ஏசாயா 28 அதிகாரம் 21 வாசிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் தமது கிரியையாகிய, நல்ல கவனிக்க, அவருடைய கிரியை பல உண்டு. ஏன்னா இந்த உலகத்தில் நாம காண்கிறதெல்லாம் அவர் வார்த்தையினாலே உருவாக்கினார். அது மட்டுமல்ல, மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுத்தார். ஆனால் தான் கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள், கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும், அபூர்வமான கிரியை, தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும். ஏன்னா அபூர்வமான கிரியை, அபூர்வமான வேலை. அவர் அபூர்வமான கிரியை செய்கிறவர். பல காரியத்தில் தியானித்து வர்றோம். இப்போ பாருங்க, இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். இன்னைக்கு அநேகர் சொல்றீங்க, நான் என்னதான் ஜெபம் பண்ணினாலும், விழுந்து 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 ஜெபம் பண்ணாலும் என் கடன் பாரத்திலேருந்து விடுதலை கிடைக்கலையா? மாறுமா? எனக்கு ஒரு அபூர்வம் நடக்குமா? நடக்கும். எப்படி? உங்கள் வேதத்தை திருப்புங்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து தீர்க்கதரிசிகளுடைய புத்தி. நல்ல கவனிங்க. இங்கே ஒரு அபூர்வமான கிரியை நாம் பார்க்கலாம். தேவன் தம்முடைய கிரியை, கர்த்தாவே தம்முடைய கிரியை அபூர்வத்தை விளங்க பண்ணுகிற தேவன். இங்கே பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, எலிசா அந்த காத்திருந்த தீர்க்கதரிசி, அவரை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, கடன் கொடுத்தவன் கடனோட விட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் கடனோட இந்த தொலைக்காட்சி முன்னாடி கடனை வச்சுக்கிட்டு, ஐயோ என் கடன் தீருமாங்கிறீங்களே. நிச்சயமா ஒரு நாள் நீங்க எப்படி மாற போறீங்க தெரியுமா? உங்க கடன் வாங்குறவங்களா இல்லை, கொடுக்கிறவங்களா உங்களை மாற்ற போறார். அநேகருக்கு கொடுக்கிறவங்களா நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை அபூர்வம் விளங்க போகுது. எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ சொல்கிறேன் கேளுங்க. எல்லாரும் வச்சுக்கொள்ளுங்க. அந்த புருஷன் இறந்து போயிட்டான், இவ விட்டுட்டு போயிட்டான். யார்? மனைவியை விட்டுட்டு சொல்லலை, கடன் வாங்கிட்டு சொல்லலை. இப்போ பிரச்சனை என்ன? இவளுக்கு 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளையும் அடிமை கொள்ள என்ன செஞ்சிட்டான்? கடன் கொடுத்தோம் வந்து நிற்கிறான். இப்போ என்ன செய்கிறது? இன்றைக்கி எத்தனை பேர் கடன்காரனுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு, ஐயோ நான் என் கடனை எப்படி அடைப்பேன், என் கடனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவர் நாம் கேட்கும்போது திறந்த வாசலை தருகிறவர். அது மட்டுமல்ல, ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடங்களில் இருக்கிற புதையல்களை உங்களுக்கு தருவார். அப்படி நம்புறவங்க என்னோட சேர்ந்து பாடுங்களா? அல்லேலூயா. எனக்கொத்தாசை மற்றும் பர்வதம் நின்றாக கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை மற்றும் பர்வதம் நின்றாக கண்களை ஏறெடுப்பே. வானத்தையும் இந்த பூமியையும், வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கொத்தாசை மற்றும் பர்வதம் நின்றாக கண்களை ஏறெடுப்பே.
விட்டான், உன்னை காக்கிறவன் உனக்கு. காலை தள்ளாட விட்டான், உன்னை காக்கிறவன் உனக்கு. பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு தன்னை ஆதரிப்பார். பகலிலே மேகம் இரவிலே நிலவு தன்னை ஆதரிப்பார். எனக்கு தாசை மன்னும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. பக்கமாக கர்த்தர் நிழலாகிறார். உள்வல பக்கமாக கர்த்தர் நிழலாகிறார். பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு தன்னை ஆதரிப்பார். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. ஒத்தாசை எங்க இருந்தா வரணும்? அவ்வளவுதான். நீ இவன்ட்ட போய் கடனை வாங்கி அடிச்சா இன்னொரு கடனை வாங்கி இன்னொரு கடனுக்கு வந்துடும். ஆண்டவர் செய்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் திரும்பி கடன் வாங்க வேண்டியதே இருக்காது. ஆனால் அவருடைய கிரியை கர்த்தாவே நீ தம்முடைய கிரியையை அபூர்வமான கிரியை விளங்க பண்ணுகிறவர். அவருடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அபூர்வமாக. அது திரும்பி கொடுக்க வேண்டியது இருக்காது, பிரச்சனையே இருக்காது. இங்கே பார்க்கிறோம், ஒரு பெண்ணை குறித்து நீங்கள் வாசிக்க கேட்டீங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவி, அவளுக்கு நல்ல புருஷன்தான், அதில் ஒன்றும் குறையில்லை. தேவனுக்கு பயந்த மனுஷன். அவளே சாட்சி சொல்கிறா. ஏன்னா முதல் சாட்சி எங்கே தான் வரணும்? குடும்பத்தில் தான் வரணும். அப்போ தான் மற்ற இடத்துல. ஏன்னா தன் குடும்பத்தை நடத்த அறியாதவன் சபையை கூட என்ன செய்ய முடியாது, நடத்தக்கூடாது. கண்காணி எப்படி இருக்கணும்? ஒரே மனைவியை உடையவனாக இருக்கணும். தீமத்தை எழுதும்போது அழகாக பவுல் எழுதி வச்சுருக்கார். அவனுடைய தகுதி என்னன்னு எழுதி வச்சுருக்கார். எனக்கு கண்மாலே இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை கிடையாது. புருஷன் மனைவிக்கு எப்படி இருந்துச்சு? நல்ல ஒருமனப்பட்ட ஆவி. 2 பிள்ளைகள் இருந்துச்சு. அது 2 ஆண் பிள்ளைகள். தேவனுக்கு பயந்து நடந்தாங்கிறத ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கே தெரியும். அவளே சொல்றா, உமது அடியானாகி என் புருஷன் எப்படி நடந்தான்? கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனுக்கு சங்கீதக்காரன் சொல்லியிருக்கான், உன் வீட்டோரங்களிலே உன் மனைவி கனி தரும் திராட்சை செடி போலவும் உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல. அது மட்டுமல்ல, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை இருக்கும், கிருபை ஒன்று தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்யலை, மனைவிக்கு சொல்லாமல் வாங்கியிருக்கார். எதுக்கு வாங்கினாரோ இங்கே எழுதப்படலை. இன்றைக்கி நிறைய பேர் சில காரியத்தை காட்ட சொன்னீங்க, சொல்ல வேண்டியதை மட்டும்தான் சொல்ல முடியும், சொல்லக்கூடாதெல்லாம் இருக்குமோ. எனக்கு கண்மாவிலே இப்போ வந்து சொல்கிறா, உமது அடியானாகி என் புருஷன் தேவனுக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். இப்போ பிரச்சனை என்னன்னா, பயந்து நடந்தவன் தான், ஆனால் கடனோட விட்டு விட்டானே. எனக்கு 2 பிள்ளை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ கடன் கொடுத்தவன் என்ன செஞ்சுட்டான்? என் பிள்ளைய அடிமை கொள்ள வந்து விட்டான் அப்படின்னா. அப்போ அவர் அப்படியா நான் வந்து பேசுகிறேன், ஏய் அவன் புருஷன் செஞ்ச தப்புக்கு இவன் என்னையா செய்ய முடியும்? அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு போகல, ஏதாவது எழுதி வாங்கியிருக்கியா? நம்மளா இருந்தால் அப்படித்தானே பேசியிருப்போம். கடன் கொடுத்தவங்க எழுதி வச்சுருக்கியா? இல்லை. அப்புறம் என்ன? எனக்கு அன்பாவில் யாருக்கும் தெரியாது, ஆனால் கர்த்தர் சாட்சி இருக்கிறார்.
இந்த அம்மா அப்படிலாம் கேட்கல, நேராக போய் இப்போ பிரச்சனை என்னென்னா, என் பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவன் அடிமைகளில் வந்துட்டான். என் புருஷன் அந்த கடனை வாங்கியிருக்க போய் தான் வந்திருக்கான். ஆனால் தேவனுக்கு பயந்த மனுஷன் ஏதோ ஒரு சின்ன தவறில் வாங்க விட்டான். இப்போ பிரச்சனை என் பிள்ளைகளும் போக போதே. அப்போ அது கேட்குறாரு தீர்க்கதரிசி, என்ன கேட்குறாரு? ஒன்னிடத்தில் என்ன இருக்கு? அவள் தான் ஒன்றுமில்லைன்னு வச்சாட்டா என்ன சொல்கிறது? அவள் தான் இருக்கிற மட்டும்தான் சொல்ல முடியும். என்கிட்ட இருக்கிறது என்னது? இப்போதைக்கு ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல். ஒரு குடம், அது நீங்கள் நினைக்கிற மாதிரி 20 லிட்டர் பிடிக்கிற குடம் இல்லை. ஜாடி வைக்கிற எண்ணெய் ஜாடி இருக்கும் பாருங்க, அதை குடம். சின்ன சின்ன குடங்கள் எண்ணெய்க்கிட்டே இப்போவும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடம் சின்னதாக வச்சுருப்பாங்க. நீங்கள் பாத்திர கடையில் போய் பாருங்கள், அது 20 லிட்டரில் இருக்காது. 1 லிட்டரு 6 லிட்டரு அந்த மாதிரி சின்ன குடங்கள் போட்டிருப்பாங்க. இங்கே பார்க்குறோம், உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இவன் வந்து தான் அடிமையாக கொண்டு போகிறான், கடன் இருக்குது. அந்த சூழ்நிலை கேட்குறா, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அவதான் என்கிட்ட ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேற அடியானுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லாத இடத்துல எப்படிங்க ஆண்டவர் கிரியை செய்ய முடியும்? ஏன்னா கர்த்தாவே தம்முடைய கிரியை அபூர்வமாய் விளங்க பண்ணுகிறவர். அவர் அபூர்வமான கிரியைகளை செய்கிறவர். ஒன்றுமில்லாத இடத்துல நாம பாருங்க, ஒன்றுமில்லாத பெருமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத பெருமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயமை பாடுவே பரவசமாகுவேன் பரந்தோடும். இன்னைக்கு அநேகர் என்னைக்கு இந்த கடன் தீரும், என்னைக்கு தீரும் கேட்டுக்கிட்டாலும் இருக்கோம். எந்த மாறும் எந்த துயரும் ஏங்கி என் மனம் தவிக்கையில், எந்த மாறும் எந்த துயரும் ஏங்கி என் மனம் தவிக்கையில், மனமின் கசப்பை மதுரமாகி மகிழச் செய்த கர்த்தரை பாடுவே பரவசமாகுவேன் பரந்தோடும். ஒண்ணுமே இல்லாத இடத்துல தான் அற்புதம் செய்கிறது இவன். இவன் சொல்றா, என்கிட்ட ஒரே ஒரு குடம் இல்லாம ஒரு குடம் எண்ணெய் இல்லாம வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இதை வச்சு என்ன செய்ய முடியும்? அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் நல்லா கவனிக்க. இப்ப புருஷனும் இல்ல, இவட்ட ஒண்ணும் கிடையாது. பக்கத்து வீட்டுல போய் பாத்திரம் கேட்டா யாரு நம்பி கொடுப்பா? இவன் அதையும் கொண்டு போய் துத்துருவான்ட்டு கொடுப்பானா ஒருத்தனாவது? அயல் வீட்டார் இடத்துல போய் என்ன செய்ய? அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டால் எதுக்கு வெறும் பாத்திரம் கேட்க? ஏதோ அரிசி கேட்டால் கொடுப்பான், கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுப்பான். இப்போ வெறும் பாத்திரத்தை கொடுன்னா என்ன நினைப்பான்? எதுக்கு கொடுக்க போகிறான்? வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து என்ன செய்ய? வாங்கி கொண்டு வந்து உள்ளே போய் அறை வீட்டுக்குள்ள போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். இவ்வளவு சொன்னாலே அவளுக்கு என்ன வரல? இருக்கிறதை திருண்டு எண்ணெய் இதுல இருந்து எப்படி வரும்? அதுதாங்க கர்த்தருடைய கிரியை, அபூர்வமான கிரியை. இருக்கிறதே கொஞ்சம். எனக்கு அன்பானுடைய சிலப்பதிகாரத்தில் ஆப்புத்திரன் கை அமுத சுரவின்னு வச்சுருப்பான். கையில் எடுக்க எடுக்க அச்சே பாத்திரம் குறையாது. ஆனால் இங்கே இருக்கிறதே இத்தனோண்டு எண்ணெய், சின்ன குடம், வேறு ஒன்றும் கிடையாது. இவன் எத்தனை பாத்திரம் வாங்கிட்டு வந்தான்னு தெரியல, எத்தனை வீட்டில் நல்ல பாத்திரத்தை கொடுத்தாங்கன்னு தெரியாது. சரி கடங்காரி போனால் போகுது, இந்தா ஒன்றுக்காகாத கூட எத்தனை பேர் கொடுத்துருக்கலாம்.
சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் கொடுக்குற பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து பார்த்தா தான் தெரியும். நல்லதுமாங்க கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும். நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். இப்படி ஊழியத்து போகும்போது சிலர் துணியை தூக்கி கொடுப்பாங்க, ஃபுல்லாக நல்ல துணிங்க. நான் பார்த்து இங்கே வந்து பார்த்தா அந்த துணி பாதி ஒன்றுக்கு உருப்படாது. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் அதை மற்றவர்களுக்கு என்ன செய்ய அவர்களுக்கு செய்யுங்கள். வேதம் அழகாக சொல்லுது. நாம் அப்படி வாங்குவோமா? இங்கே பார்க்குற ஒரு திருண்டு எண்ணெய் இருக்குது, இதுக்கு எத்தனை பாத்திரம் வாங்கினான்னு தெரியாது. அதுவும் கதவை பூட்டி கேட்டார். உன் பிள்ளைகளோட சேர்ந்து போட்டுக்க பாத்திரத்தில் அப்படியே வர 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 எண்ணெய் வர வர அது வார்த்தை என்ன செய்யும், ஒரு பக்கமாக வையினான். இவ கடை எவ்வளவுனா சொன்னாளா? இல்லை அந்த கடங்காரன் தான் உன் புருஷன் இவ்வளோ வாங்கியிருக்கான்னு சொன்னானா? ஒன்றுமே கிடையாது. எவ்வளவு கடனும் தெரியாது அவருக்கும். எப்படி அடைக்க ஒரு வேளை தீர்க்கதரிசிக்கோன்னா வெளிப்பாடு இருந்திருக்கலாம். இந்த அம்மா எப்படி சொல்லி தெரியாது, எப்படி சொல்லும்? கடனோடு போயிட்டான். இப்போ பிள்ளைகளும் பிடிச்சிட்டு போகிறான். அதுதான் தெரிஞ்சது. இவர் சொன்னால் ஒன்று என்ன இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. சரி, போய் வீடுகளில் பக்கத்து வீட்டில் தெரிஞ்ச வீட்டில் பாத்திரத்தை வாங்கி அந்த எண்ணெயை பூரா வார்த்து வை. ஒரு பாத்திரமாக வாங்கி 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 என்ன செய்கிறாங்க, எண்ணெய் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் வை என்று வச்சாச்சு. அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க, பிள்ளை ஒவ்வொரு பாத்திரம் கொடுக்க அதை வாங்கி வாங்கி வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, வேற பாத்திரம் கொடுனா அம்மா இன்னுமே இல்லைம்மா, இதான் இங்கே இருக்கிறவங்க ஏதோ கொடுத்தது அப்படிதான். இதை வச்சு என்ன செய்யன்னு யோசிக்கலை. உடனே இதாக இருக்குது எடுத்துகிட்டு போன்னு அவன் சொல்லலை. என்ன செய்தா தெரியுமா? நேராக தீர்க்கதரிசிட்ட போய் என்ன செய்கிறா, போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அப்படி அறிவிச்சு, ஐயா என்ன வந்துச்சியா, எடுத்து வச்சிருக்க ஐயா. அவர் சொன்னார், போ இதை விற்று முதல்ல என்ன செய்ய, கடனை தீரு, மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். ஆண்டவர் திறந்தார்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. எந்த காரியத்தையும் சரி, அவர் திறந்தது யாரு மூட முடியும்? அவர் மூட்டினது யாரால திறக்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகள்? அபூர்வமானவைகள். நமக்கு விளங்காது. நான் இப்படித்தான், எனக்கு விளங்கலை. முதல்ல 2 கண்ணு போனோன்னு என்னத்துக்கு ஆக போகிற, என்ன ஆக போகிற, என்ன முடிய போகிற, ஒன்றுக்கு லாய்க்கலன்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அவர் இருந்தால் நம்மளை கட்டி எழுப்புவார். கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடு போகிறோம் தேசுவுக்கா. கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடு போகிறோம் தேசுவுக்கா. வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடு போகிறோம் தேசுவுக்கா. பாபமாய் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. பாபமாய் மணலில் கட்டப்பட்ட கற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. அவனாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம், அவனாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவனே மூலைக்கல்லாகிடுவார், அவனே மூலைக்கல்லாகிடுவார். கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடு போகிறோம் தேசுவுக்கா.
ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கற்களாலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கற்களாலே. உத்தமரிசுவின் அஸ்திவாரம், உத்தமரிசுவின் அஸ்திவாரம் பத்திரமாக தாங்கிடுவா, பத்திரமாக தாங்கிடுவா. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசத்தில் விசுவாசிக்கணும். முதல் என்னத்தை விசுவாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும். ஆமா, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தாவே தமது கிரியைகள், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது? அபூர்வமானதை செய்கிறார். எப்படி அபூர்வமா? இத்தனோண்டு எண்ணெயை எப்படி பெருக வச்சார்? எப்படி பெருக வச்சார்? போதும் போதும் போதும், வேற பாத்திரம் கொடுப்பா, இன்னும் இல்லை. கரெக்டாக அந்த இடம் வந்தோன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. போய் வச்சுட்டு போய் சொன்னால் எல்லாத்தையும் விற்று கொடுத்து அவன் ஜீவனம் பண்ணுறதுக்கு தேவையானது நினைச்சிட்டாரு, கொடுத்துட்டார். எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கொடுப்பார். எனக்கு அன்பானுடைய நல்ல கவனிங்க, அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஒரு வழியும் இல்லை பிரதர். இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா சொன்னாங்க, கல்யாணம் வச்சுருக்கோம் பிரதர், ஒரு காசு கிடையாது, ஆனால் விசுவாசத்தில் எனக்கு இப்போமே கண்ணில் பார்க்குறேன். என்ன பார்க்குறீங்கம்மா? அந்த பெண்ணுக்கு வேண்டிய சீராட்டி எல்லாம் இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு. ராத்திரி தூக்கத்தில் கவலைப்பட்டுக்கிட்டே படுத்தேன், அப்படியே அத்தனை காட்சி என் கண்ணுக்கு வந்து. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது தெரியாது. ஏசாயா 64:4 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ ஆயத்தம் பண்ணினவைகள். ஏசாயா 64:4 மிக அழகாக எழுதி வச்சிருக்காரு. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரை நம்பி வச்சு காத்திருக்கிற உங்களுக்கு நீர் செய்பவைகள், அவர் செய்யவைகள், செய்ய போகிறவைகள், செய்தவைகள் எல்லாமே இருக்கு. நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் கிடையாது, செவியால உணர்ந்ததும் கிடையாது, கண்டதும் கிடையாது. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்கள். நல்லா கவனிக்க, நாங்கள் எதிர்பார்த்ததில்ல, எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். நல்ல கவனிக்க, அவர் நம்ம எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல, எதிர்பார்க்காததையும் தருகிற தேவன். ஏன்னா அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது? அபூர்வமானது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. எத்தனை பேர் கடன் பாரத்தினால இந்த நிமிஷத்தில் உட்காந்துருக்கேன் எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தட்ட கூட கடன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு எங்கேக்கு ஆதார் கார்டு வந்துச்சோ, இஎம்ஐ என்னைக்கு வந்துச்சோ, சாதாரண படிக்கிற பையனுக்கு கூட கடன் இருக்கும். ஏன்னா போனவுடனே ஃபோன் மேலே ஆசைப்பட்டு இஎம்ஐ வாங்கிட்டு வந்துடுவான். அப்புறம் எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறோம் இருக்கான். ஏன்னா இன்னைக்கு கடன் இல்லாத மனிதன் விரல் விட்டு எண்ணலாம், எப்படியாவது ஒரு கடன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எப்படி அடைக்க அதுதான் தெரியாமல் இருக்கவும் நிறைய பேர். கர்த்தர் உங்களுக்கு அபூர்வமான வழியை திறந்து ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்னு எனக்கு தெரியாது. தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்களும் விசுவாசித்தீங்கன்னா நடக்கும். ஏன்னா நான் ஒரு காலத்தில் கடனால் அவதிப்பட்ட அனுபவப்பட்டது உண்டு. ஏன்னா அவ்வளவு கடனில் எதுக்காக? நான் வேற எதுவும் வாங்கி வீடு கட்டலை, பெரிய தங்கம் வாங்கி வைக்கலை, வீடு கட்டி வேட்டி வாங்கி கட்டலை. எனக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்த என் குடும்பத்தில் பட்டிருந்தவங்களுக்காக, கேன்சர் வியாதிக்காக வாங்கின கடனை அடைக்க முடியாமல் கடைசியில் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் இழந்துட்டு அப்புறம் அடைச்சது ஆண்டவர் எப்படி அடைச்சாருன்னு எனக்கு தெரியாது. கடன் இல்லாமல் ஊழியத்துக்கு வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தேன், ஒரு பிரச்சனை இல்லாமல். கடன் வந்துட்டால் போதும் நிம்மதியே குலைஞ்சி போயிடும். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆள்கிறான், கடன் வாங்கியவன் கொடுத்தவனுக்கு அடிமை, நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். கடனோடு இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சில காரியம் சொல்லுவேன்.
இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த சபையில் வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, நல்ல துணிமணி கொடுக்க, ஏன் அவர்களுக்கு தேவையான எத்தனையோ பொருட்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, ஒரு கட்டுமான பணி இருக்குது. பார்வையற்றோர் மரித்தா கூட ஃபியூனரல் ஃபண்டு எப்போ வச்சுருக்கணும். கர்த்தர் ஏவினால் நீங்கள் இதற்கென்று தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் அல்ல, ஐயா நாங்கள் எப்படி தொடர்பு கொள்றதுன்னு கேட்பீங்க. இதில் 2 ஃபோன் நம்பர் வரும், அதுபோல் QR கோடு வரும். நீங்கள் அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க என்ற கேளுங்க, அதற்கான வழிமுறை உண்டு. தபால் வழியாக தொடர்பு கொள்றவங்களுக்கும் சொல்லுவேன். போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பர் 36 35 38 89 63. இந்த நம்பரை போய் சொல்லி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வழியாகவும் நீங்கள் அனுப்பலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவையுமா காத்திருக்கிறவர்கள் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு தெரியாது சுவாமி. எங்கள் செவிக்கு அது ஒருவேளை இது நடக்குமான்னு கூட தோன்றும், இருதயத்தில் கூட சந்தேகம் வரும். ஆனால் உம்முடைய கிரியைகள் அபூர்வமானவைகள். இன்றைக்கு யார் யார் முழங்கால் படியிட்டு கடன் பாரத்தோடு கண்ணீர் வடிக்கிறார்களோ, கணவனுக்கு தெரியாமல் வாங்கின கடன் மனைவி இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் வாங்க புருஷன் கடன் இருக்கலாம், தாய் தகப்பனு தெரியாமல் பிள்ளைகள் கட்ட கடன் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நியாயமான கடனை அடைப்பதற்கு கட்டாயம் வழி திறப்பார். ஒரு நல்லதுக்கு மட்டும் நம்ம வாங்கி பிரயோஜனப்படுத்தினா கட்டாயம் அந்த கடன் எப்படி வந்துச்சுன்னா அவருக்கு தெரியும். ஏன்னா அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு நியாயமாக அந்த கடனாக இருந்தா, ஒருவேளை ஐயோ என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக நான் கடன் பட்டேன்னு சொன்ன தாய், என் புருஷனுடைய நோய்வாய்க்காக வாங்கினேன்னு சொன்ன தாய்மார்கள், என் பிள்ளையினுடைய படிப்புக்காக கடன் பட்டேன்னு சொன்ன தகப்பன்மார், ஒவ்வொருவருடைய கடன்களையும் கர்த்தர் அடைப்பீராக. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கொடுப்பாய் என்கிற ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர் மேலும் தார். தொலைக்காட்சியில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வியாதி, வேதனை, கண்ணீர், கவலைகள் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.